ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி புளி பேஸ்ட் எப்படி வீட்டிலையே செஞ்சு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு புளி எடுத்து கழுவி எடுத்துக்கிறேன். தண்ணி சேர்த்து கழுவிக்கோங்க. லைட்டாக கழுவி எடுத்துட்டா மேலே கொஞ்சம் தூசி இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்துடும். நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறதுனால கொஞ்சம் கழுவி எடுத்துக்கிட்டால் நல்லது. இப்போ கழுவி எடுத்துகிட்டு ஒரு குக்கரில் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு புளி அதில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் வேலைக்கு போகிறீங்க இல்லை வீட்டில் பிள்ளைங்களை கிளப்புறதுக்கு இப்போ காலையில் டைம் பற்ற மாட்டேங்குதுன்னா புளியை கரைச்சி ஒவ்வொருத்தரையும் சேர்க்க தேவையில்லை. இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ எல்லா புளியும் குக்கரில் சேர்த்துட்டேன். எல்லா புளியும் நல்லா தண்ணியில் முங்குற மாதிரி சேர்த்துட்டு குக்கர் மூடி வச்சிடலாம். குக்கர் மூடி வச்சுட்டு ஒரு 2-4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 விசில் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ குக்கர் திறந்து பார்த்துடலாம். குக்கர் ஆறுனதுக்கப்புறம் திறங்க. ஏன்னா நம்ம கையை வச்சு தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கரண்டில் மிக்ஸ் பண்ணி விட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நீங்கள் மிக்ஸ் பண்ண அது ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடும் உங்களுக்கு. இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சக்கையெல்லாம் எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா அமுக்கி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த சக்கையெல்லாம் தனியாக வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம அதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஒரு வடிகட்டியில் இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச புளி பேஸ்ட்டை கொட்டி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். புளி பேஸ்ட்டு நல்லா திக் பேஸ்ட்டாக கிடைக்கணும், கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கணும்னா இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சால் தான் கரெக்டான பக்குவத்தில் வரும். இப்போ வடிகட்டியில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் வடிகட்டி வரும். ஏன்னா இது நல்லா திக் பேஸ்ட்டாக இருக்கிறதுனால அதுவாக வடிகட்டி வராது. நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். ஒரு பக்கத்தில் குக்கரில் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ மிக்ஸ் பண்ண பேஸ்ட்டை இந்த மாதிரி தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். திரும்ப அதை ஃபில்டர் பண்ணணும். ஒரு ஃபில்டர்லேயே வராது. ஏன்னா இது நல்லா திக் பேஸ்ட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு ஃபில்டரில் வராது. இப்போ பாருங்கள், எடுத்ததில் இவ்வளோ பேஸ்ட்டு நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ மிச்சத்தை நம்ம குக்கரில் தண்ணி சேர்த்து கொட்டி அதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இன்னொரு தடவை நீங்கள் நல்லா கை வச்சு பசைஞ்சு வரப்போ சக்கையெல்லாம் நல்லா வந்துடும் உங்களுக்கு. இப்போ திரும்ப வடிகட்டியில் சேர்த்து நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். நல்லா கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அது ஃபில்டர் ஆயிரும். நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா ஃபில்டர் ஆகி வந்துருச்சு. சக்கை மட்டும்தான் இருக்குது. இந்த சக்கையை கூட நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுருங்க. அதை நம்ம வேறு ஏதாவது புளிக்குழம்பு இந்த மாதிரி செய்கிறப்ப இதை சேர்த்துக்கிட்டோன்னா இதுலேயே நல்லா புளிப்பு தன்மை இருக்கும். இப்போ நான் இந்த சக்கையெல்லாம் புழிஞ்சு ஒரு தட்டில் மாற்றி வைக்கிறேன். பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் நம்ம புழிஞ்சு எடுத்தாச்சு. நல்லா வடிகட்டி எடுத்த புளி பேஸ்ட்டை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்ச இந்த புளி பேஸ்ட்டை திரும்ப நல்லா கொதிக்க விடணும். இப்போ அந்த புளி பேஸ்ட்டை ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்லா கிண்டி விடுங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் கொஞ்சம், கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க. அப்போ தான் நல்லா கெடாமல் ரொம்ப நாள் நம்மளுக்கு வரும். நல்லா கிண்டி விட்டுட்டு இது நல்லா கொதிச்சு வரட்டும். நல்ல பெரிய பாத்திரத்தில் வச்சு இதை செய்யுங்க. நம்ம பண்ணுற புளி பேஸ்ட்டுக்கும் பாத்திரத்துக்கும் நடுவில் நிறைய கேப் இருக்கிற மாதிரி பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா அது கொதிச்சு வரப்போ மேலே தெரிக்கும். இப்போ நம்ம அந்த சக்கை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது ஒரு பாட்டிலில் மாற்றிக்கலாம். இது நீங்கள் புளிக்குழம்பு, ரசம் எதுக்கு வேணாலும் கரைச்சி சேர்த்துக்கோங்க வேஸ்ட் பண்ணாமல். இல்லை உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கீழே போட்டுடலாம். ஆனால் இதுலேயுமே நல்ல புளிப்பு இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இந்த பக்குவத்தில் இறக்கிக்கோங்க. இறக்கிட்டு நான் பாட்டிலில் மாற்றிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா திக் பேஸ்ட்டாக வந்துடும். வெந்து வந்த மாதிரி இருக்கும். அந்த பக்குவத்தில், அதாவது இப்போ நான் காட்டுறேன்ல இந்த பக்குவத்தில் இறக்கிக்கோங்க. இறக்கிட்டு பாட்டில் டப்பாவில் மாற்றி வச்சுக்கோங்க. இது ரொம்ப மெஸ்ஸியான வேலை மாதிரி தான் தெரியும். கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஒரு 6 மாதம் 7 மாதம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். ஒவ்வொரு குழம்புக்கும் நம்ம தனித்தனியாக புளி பேஸ்ட்டு அரைக்கணும்னு கிடையாது. இதையே நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம புளி பேஸ்ட்டு செஞ்ச குக்கரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை ஒரு நாள் குழம்புக்கு வச்சுக்கலாம். இப்போ புளி பேஸ்ட்லாம் பாட்டிலில் மாற்றிட்டேன். ஒவ்வொரு பாட்டிலையும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, கெடாமல் இருக்கும். எல்லா பாட்டிலையும் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ சும்மா கொஞ்சமாக கல் உப்பு எல்லாத்துலேயும் சேர்த்துட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அதுவுமே 1 ஸ்பூன் எல்லாத்துலேயும் வர மாதிரி, 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் வர மாதிரி மேலே மட்டும் சேர்த்துட்டு லைட்டாக கிண்டி விட்டுட்டோம்னா அது கெடாமல் இருக்கும். அதுக்காக தான் சேர்க்குறோம். இப்போ எல்லா பாட்டிலையும் உப்பும் நல்லெண்ணெயும் சேர்த்துக்கிட்டேன். கல் உப்பு இல்லைன்னா சாதா உப்பு சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் சாதா உப்பு தான் சேர்த்துருக்கேன்.
இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி மேலாப்பில் மட்டும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு பாட்டிலில் மூடி வச்சுருங்க. இப்போ நான் எல்லாமே பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டேன். இதை அப்படியே நீங்கள் வந்து ஃப்ரீசரில் இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. 6 மாதம் 7 மாதம் வரும் இது கெடாமல் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் எப்படி புழு கரைச்சி சேர்ப்பீங்களோ அதே டேஸ்ட்டு தான் இருக்கும். ஒரு தடவை இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பிஸி ஷெடியூலில் கஷ்டப்படாமல் ஒவ்வொரு தடவையும் புளி கரைக்காமல் ஈஸியாக இதை சேர்த்துட்டு போயிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.